வணக்கம், மே தின வாழ்த்துக்கள். நான் சாந்தி துரைசாமி, சக்தி மசாலா நிறுவனத்திலிருந்து வந்திருக்கேன். எங்களுடைய சக்தி மசாலா நிறுவனம் சக்தி தேவி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு 26 வருஷத்துக்கு ரன் பண்ணிட்டு இருக்கோம், நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா பற்றின சுய விளம்பரம் இந்த இடத்துல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மரம் வளர்ப்பது, கடந்த 26 வருஷமாக நீர்வள மேலாண்மைக்கு, குளங்கள் வெட்டுறதுக்கு, வீதிகள் டெவலப்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, அரசு பள்ளி 120 பள்ளியை தத்தெடுத்திருக்கோம். அதில் 42 ஸ்கூலில் 41 ஸ்கூலில் முழு திறன் போட்டியிலேருந்து பரிசு போட்டி, நூலகங்கள்லாம் வச்சு எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு ஏன் வந்தேன்னா, நான் எதிர்பாராதான் வந்தேன். ஹரி சொன்ன மாதிரி நான் 2-3 நாளாக தம்பி விமலும் சிவாவும் போட்டுகிட்டே இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் இதுக்கு வர முடியுமான்னு தெரியாது, அதனால் உறுதி குறிட்டு வரலைன்னா கஷ்டம்ன்ட்டு கோயிலுக்கு போனேன். போகிற வழியில் சித்தோடு தாண்டி முதல்ல ஒன்று சொன்னோம். நீங்கள் எல்லாரும் ஒரே ஒரு கைதட்டல். ரொம்ப சின்ன பொண்ணுங்க, சித்தோடு நான் வர வழியிலையும் பார்த்தேன். உண்மையாலுமே இது மிகப்பெரிய ஒரு செயல். ஒரு தமிழ்நாட்டை மாத்திரக்கு ரோல் மாடலாக ஒரு தெருவை எடுத்து, ஏன்னா இப்போ இனிமேல் நான் செய்யக்கூடிய செயல்ங்கிறது கிடையாது, நம்பிக்கை. இளம் தலைமுறைகள் வந்தால் தான், அதுக்கடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்கிட்டு போனால் தான் நம்ம நினைக்கிற பசுமை பூமி எதிர்கால சந்ததிக்கு பணத்தை விட மேலான, உயிரை விட மேலான ஆரோக்கியமான நல்வாழ்வு கிடைக்கிறதுக்கு அது தேவை. உண்மையாலுமே நான் போகிறப்ப பார்த்தேன். அதை வச்சு தான் நான் விமல்கிட்டயே இன்னைக்கு பேசினேன். கோயிலுக்கு போனேன், முன்ன காஞ்சி கோயிலுக்கு இருந்து, இன்னைக்கு போகும்போது பார்த்தேன் சித்தோடு திறந்து இந்த நடுப்பாளையத்துலேருந்து பூரா மரங்கள் வச்சுட்டு இருந்து நல்லா அழகாக கம்பி போட்டிருந்தாங்க. நான் விமல் கூப்பிட்டேன், தம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, பூரா இன்னைக்கு புதுசாக மரங்கள்லாம் வச்சுருக்காங்க, அது ரொம்ப நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க, இடைவெளியெல்லாம் கரெக்டாக வச்சுன்னு. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் மனிதர்கள் கற்றுக்கணும். உண்மையான மனித தொண்டு, மனித குலத்துக்கு தேவையான தொண்டுகள் செய்கிறவங்கள, முன்னெடுக்கிறவங்கள பாராட்டணும். அந்த பாராட்டு போதும் அவங்களுக்கு இன்னும் நிறைய உத்வேகத்தை கொடுக்கும். அப்படி சொல்லும் போது தான் விமல் சொன்னாப்புல, அக்கா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இப்படியே வந்துட்டு போகிறீங்களா? நான் போனது காஞ்சி கோயில், இன்னைக்கு என்னோட வீட்டோடு இருக்கக்கூடிய நாள் நினச்சிருந்தேன். அப்புறம் தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி வீட்டில் சொல்லிவிட்டு நான் கூப்பிட்றேன். வீட்டில் சொல்கிறதுங்கிறது சொல்லணும், வெளியில் போயிட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த கணவர் இன்னைக்கு வர முடியாது, ஏன்னா 10 நாளாக இல்லை, இன்றைக்கி தான் வந்தால், நாளைக்கு மறுபடியும் ட்ராவல், அவர் ரெஸ்ட் எடுக்கணும்னு விட்டுட்டேன். நான் போயிட்டு வந்துடுறேன், தம்பி விமல் கூப்பிட்ற. உடனே அடுத்த நிமிஷம் அவர் எனக்கு சொன்னது கண்டிப்பாக போயிட்டு வாமா, விமலும் சிவாவும் நல்லா பண்ணுறாங்க, நம்ம என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு அவங்கக்கிட்ட சொல்லு. ஏன்னா நமது ஊர் நமது சுத்தம்தான். நீங்கள் சாப்பாடு போடும், எங்களுக்கெல்லாம் ரொம்ப, நாங்கள் அப்போல்லாம் சின்ன அளவில் பண்ணோம். ஆனால் அப்போ யாரும் மரம் வைக்கல, நாங்களே மரம் வச்சு டிராக்டர் வச்சு தண்ணி ஊற்றி மரங்கள்லாம் கோபி வரைக்கும் வளர்த்தணும். இந்த பக்கம் வில்லரசம்பட்டி, கவுந்தப்பாடி சுற்றுலா வச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த மரம் வளர்த்துறதுக்கு பரிசுகள்லாம், தங்க காசு, வெள்ளி காசு இதெல்லாம் கொடுத்து அவங்களையெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், இவங்க தன்னலமற்று, எனக்கு பர்சனலாக தெரியும், சிவாவும் விமலும் இதுக்காக எவ்வளோ அவங்க டைம் எடுக்கிறாங்க. ஊருக்கு நேர்ந்துட்ட பிள்ளைகள் அவங்க 2 பேருமே. இல்லைன்னா சத்தியமாக செய்ய முடியாது. அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, பொருளாதார கடமைகள் இருக்குது, அதையெல்லாம் தாண்டி அந்த ஜிஹெச்சில் சாப்பாடு கொடுக்கும் போதெல்லாம் நினைப்பேன். நான் விமல்கிட்ட சொன்னேன், நானும் என் கணவர் ரோடு தேடி கொடுப்போம். இப்போ ஒரு 250 பேர்த்துக்கு நாங்கள் எங்களவுக்கு நாங்கள் வருஷம் பூரா அரிமா சங்கத்தோடு சேர்ந்து கொடுத்துட்ருக்கோம். பசுபினி போக்கும் திட்டம் கொடுத்துட்ருக்கோம். நிறையா கல்விக்கும் மருத்துவத்துக்கும் செய்யறதுனால அதை தாண்டி செய்ய முடியல, இப்போதைக்கு முடியல. ஆனால் உண்மையாலுமே அந்த சாப்பாடு நம்மளுக்கெல்லாம் சௌரியருக்கு தெரியாது. அந்த சாப்பாட்டுக்கு நின்று அதை வாங்கும்போது அந்த ஒருவேளை உணவுக்காக அவங்க உணர்வுகள், தன்மானத்தை விட்டு தான் நின்று வாங்குறாங்க. நல்ல உணவு. நான் கூட யோசித்தேன், ஒரு 100 பேர்த்துக்காக நம்ம எவ்வளோ பட்ஜெட் போடணும்னு. எங்களோட கிட்டத்தட்ட இந்த ட்ரஸ்டோட சேவைக்கு மட்டும், கல்வி பணிக்காக மட்டும் ஒரு 13 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 12 பேர் ரெகுலராக ஒரு 15 வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க. ராஜமாணிக்க சார் வந்திருக்காரு இங்கே, எங்களுடைய கோஆர்டினேட்டர். அவர் தான் அந்த சர்வீஸ்க்கெல்லாம். அவர்கிட்ட போய் நேற்று கேட்டேன், சார் ஒரு 100 பேர்த்துக்காக தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம 100 பேர்த்துக்கு போய் ரெகுலராக
கொடுக்க முடியுமான்னு அந்த சப்ளை பண்ணுற கார்த்தியை பாராட்டணும். நான் ஏன்னா கருங்கல் பாளையங்கட்டி எல்லா பக்கம் கேட்டப்போ 12 ரூபாய் சொன்னாங்க, 10 ரூபாய் சொன்னாங்க. ஆனால் அந்த கார்த்தி வந்து இவங்க செய்கிற சர்வீஸில் அவருடைய உழைப்பு வருமானத்தையும் கொடுக்குறாரு. அவர் குறைஞ்ச தொகைக்கு, ஏன்னா நான் தொகையை சொல்ல விரும்பல, குறைஞ்ச அவர்னால முடிஞ்ச சப்போர்ட்டாக அவங்களுக்கு பண்ணுறாரு. உண்மையிலுமே அதாவது போய் செய்கிற சமுதாய சேவை வேற, இருக்கிற இடத்துல இருந்து செய்கிற சமுதாய சேவை வேற. இந்த இடத்துல இன்னைக்கு நான் ஏன் வந்தேன்னா, எங்கள் தலைமுறையெல்லாம் நாங்கள் வந்து என்ன சொல்றது, சூரியனோட உச்சி வெயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிழலுக்கு வந்துட்டு இருக்கோம். பட் அடுத்தடுத்த தலைமுறைகள் வரணும். கண்டிப்பாக ஊருக்கு உழைக்கிறது யோகன்னார் பாரதியார். அந்த யோகம் உங்களுக்கெல்லாம் கிடைக்கணும். தம்பி சிவாவும் விமலும் அந்த சிறகுகள் டீமும் நல்லா பண்ணுறாங்க. ஒரு சின்ன விஷயம் மட்டும் இதில் பேச்சில் கலந்துக்கிட்டவங்கள பேசின வச்சு சொல்கிறேன். எந்த பொது சேவைக்கு போகும் பொழுதும் யாரும் தன்னுடைய பயன் கருதி போகாதீங்க. இந்த மாதிரி அமைப்பு அது வீணா போயிடும். இது வந்து ஒரு உண்மையாலுமே இந்த தம்பிங்க 2 பேரும் கை காசு, சிவா வந்து நான் கால்குலேஷன் போட்டு நான் நேற்று ராஜமாணிக்கர் சார் சொன்னேன், சார் வருஷம் இத்தனை லட்ச ரூபா ஆகுது, அந்த பசங்க எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. சிவா காரை விற்று அப்படியே 19 லட்சத்தை போட்டு இதை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பெரிய சர்வீஸ். இறைவன் வந்து அவங்க மூலியமாக வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. நல்லவங்கெல்லாம் அவங்களோட வந்து தங்கவேல் அண்ணா வந்தார், குமார் வந்திருக்காரு. நேசம் அறக்கட்டளை பற்றி சொன்னோம். உண்மையாலுமே அந்த மாதிரி அறக்கட்டளை இருக்குது. ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு இடத்துல முடிவெடுக்கும் போது தான் தெரியும் அந்த குடும்பம் பாதிக்கிற மத்தி. எங்களால் முடிஞ்சு அவங்களுக்கும் நாங்கள் மாரல் சப்போர்ட், நாங்கள் வந்து தனிப்பட்ட இது செய்கிறத விட எல்லா இதுக்கும் வந்து எங்களால் முடிஞ்ச மாரல் சப்போர்ட் பண்ணுறோம். யாரும் பொது காரியத்தில் வரும்போது தப்பாக எடுத்துக்க கூடாது. தன்னலம் கருதி வரவங்க இந்த மாதிரி அமைப்புக்கு வராதிங்க. உங்கள் சுய விளம்பரத்துக்காக வரவங்க வராதிங்க. மக்கள் நலன் கருதி நமது ஊர் சாக்கடை வந்து ஒழுங்காக போய் சேர்ற மாதிரி இருக்கணும், மரங்கள் இருக்கணும், தனி மனித ஒழுக்கம் இருக்கணும், நிலத்தடி நீர் மாறணும், நல்ல சமுதாயமாக இருக்கணும். சில விஷயங்களை சொல்ல வரல. ஒரு பள்ளி நல்லதாக இருக்கணும், பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தன் முனையெல்லாம் தொழிற்கல்வி இருந்தது, இப்போ அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி வந்து நம்மனால சார் சொன்ன மாதிரி ஒரு கீழே குப்பை கிடந்தா பொறுக்கி போகணும், கிராஸ் பண்ண முடியலன்னா கையை பிடிக்கணும், அடுத்தவன் பசியோடு இருந்தால் நம்ம வந்து அறுசுவை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செயல்படுத்த கூடியவர்கள் நல்லவங்க சேர்ந்து இந்த ஈரோடு, நமது ஈரோடு நிலத்தடி நீர்லாம் வந்து நல்ல தண்ணியை காசு கொடுத்து வாங்குறோம்னா, அந்த காசு கொடுத்து வாங்காத தண்ணி தமிழ்நாட்டுக்கு எப்படி இப்போ சித்தோடு ஒரு வீதியை மாற்றி இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறோம்னு சொல்கிறாங்களே. ஒரு சிறகுகள் அமைப்பு வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், தன்னலமற்று செய்கிறது வந்து சிறகுகள் அமைப்பு மாதிரி தமிழ்நாட்டில் வேறு எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஹரிதான் சொல்லணும், ஏன்னா அவர் நிறையா பேர்த்த பார்க்குறாரு. நான் பசங்களை கிட்டத்தட்ட 2 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் இணையறவங்க மட்டும் வந்து புதியது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உறுதி எடுத்து இந்த வாசலை தாண்டணும். கண்டிப்பாக ஹரிக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா இவங்க இணைக்கிறதுக்கு விமலுக்கும் சிவாவுக்கும் நீங்கள் ஒரு கருவியாக இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே போல் நிறையா பேர் நிறையா சொன்னீங்க. உங்களால் முடிஞ்சதை எண்ணங்களாலோ நல்ல செய்கைகளாலோ நல்ல சொற்களாலோ நல்ல செயல்களாலோ இந்த ஈரோட்டை மாற்றுவதற்கு, நமது பூமியை மாற்றுவதற்கு நீங்கள் எல்லாம் உறுதி எடுத்து இந்த மே தினம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தினமாக இருக்க வேண்டும் என்று கூறி இங்கு வந்துள்ள அனைத்து நல்லிதயங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி, நான் சிவாட்ட முதலே சொல்லிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னாரோ சிவாட்ட சொல்லிட்டோம். இந்த சிறகுகள் அமைப்போடு சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ, ஏன்னா ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன், இறைவன் எங்களுக்கு என்ன கொடுக்குறாரோ அதில் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கிறோன்னு சொல்லிட்டேன். இதை விளம்பரப்படுத்துறதுக்கான இடம் கிடையாது. பட் நீங்கள்லாம் இந்த உறுதியோடு இன்னைக்கு 2 தம்பிக்கும் தோல் கொடுக்கக்கூடிய உறவுகளாக, கை கொடுக்கக்கூடிய உறவுகளாக இதை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அனைத்து விதமான சந்தோஷங்களையும் நல்ல வாழ்க்கையும் பொருளாதாரத்தையும் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் மன அமைதியும் கொடுக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.